ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த டைமில் ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மீந்திருக்கும், அதுவும் நமுத்து போயிட்டுருக்கும். அந்த பொரியை வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு படி அளவு பொரி இருக்கும், இதே போல் நமுத்து போயிருக்கு, எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ பொரி இருக்கோ அவ்வளோ பொரியும் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன் பொரியை அது உள்ளார சேர்த்துக்கலாம். கைகளை வச்சு நல்லாவே தண்ணியில் அழுத்தி விட்டுடலாம். 3லேருந்து 5 நிமிஷம் போல் ஊறி வரட்டும், அது வரையில் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போது பொரியை மட்டும் தண்ணிகள் இல்லாமல் இதே போல் புழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பொரி ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தண்ணியில் சேர்க்காம அப்படியே கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இருந்தாலும் மாவு சாஃப்டாக இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டாக நமக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா இடையில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லாவே அரைச்சிட்டு வந்துடலாம். ரெடியாக இருக்க மாவை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, இருக்கட்டும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே காஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை உள்ளார சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை, ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளார சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் மீந்திருக்க பொரியை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபிகள் செய்யலாம். நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி மட்டும்தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். கூடவே ஒரு கேரட்டை தோல் எடுத்துகிட்டு இதே போல் துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். கேரட் சேர்த்த பிறகு அவ்வளோதாங்க, ஆறட்டும், அது வரலாம் வெயிட் பண்ணலாம். நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பொரி மாவில் வதக்கி வச்சுருக்கிறத உள்ளார சேர்த்துடலாம். 1 கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாமே ஹெல்த்தியான ஒரு பொருட்களை தான் நம்ம உள்ளார சேர்த்துருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறோம். தோசைகள் இல்லாமல் உப்புருண்டை செய்யலாம், வடை செய்யலாம், குழி பணியாரம் செய்யலாம், ஊத்தாப்பம் மாதிரி கூட செய்யலாம். நம்ம விருப்பம்தான். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே நம்ம தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் மீதி இருக்க பொருளை வச்சு இதே போல் சூப்பராக ஈஸியாக ரெசிபி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் நம்ம யோசித்தா போதும். புதுவிதமான ரெசிபினா நம்ம மேக் பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக வீட்டில் வேஸ்டானதை விட்டுருங்க. மீந்து போனதை கண்டிப்பாக இதே போல் புதுவிதமாக செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். பாருங்கள், தோசை ஊற்றியாச்சு. நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது தோசை. மேலே கொஞ்சம் துருவிய கேரட்டு இல்லை வெங்காயமோ எது இருந்தாலுமே போட்டு கூட செய்யலாம். சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்கும். இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொரி தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? வீட்டில் பொரி இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெங்காயம் கேரட்டு எல்லாமே வதக்கி போட்டதால் சாப்பிட்றதுக்கு இன்னும் கூடுதல் சுவையை தந்தது பொரி தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அதுவும் இல்லாமல் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.